அப்பா வந்தாரு வெப்பத்தெல்லாம் சொல்லி போயிட்டாரு. கண்ணு கருத்துமா காட்டுக்கு போடுமா பொங்கலுக்குள்ள நான் மட்டும் தான் போடணுமா வீட்டுக்கார் போயாம அது யூடியூப் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் வீட்டுக்கார் வேணாம் அப்ப ஒண்ணும் இல்லை. சரி அப்ப வந்து அக்காவை நான் பேசிக்கிறேன், தங்கச்சி நான் பார்த்துக்கிறேன். அக்கா நாங்கள் தானே 1000 இருப்போம், குறைஞ்சா 2000 கூட இருக்கும். பேச்சை குறைச்சிட்டு குறைக்கவா? பேச்சை குறைச்சிட்டு இருந்தாலும் யார் சொல்ல தட்டினாலும் அப்பா சொல்ல தட்டக்கூடாது. வயசுல பெரியவங்க இல்லையா? மருமகனே காட்டுக்கு போற ஏற்றவா என் மகளை கட்டி கொடுத்தா மருமகன் தானே. நீங்க என்னைய கட்டிக்கிட்டா வீட்டுக்காரர் தானே. நான் உங்களை கட்டிக்கிட்டா பொண்டாட்டி தானே. உனக்கு தேவையாடா? இந்த எங்க அண்ணன் இருக்கார் கூட பிறக்காத சகோதரர். யார் மொழியை தட்டினாலும் அப்பா மொழியை தரக்கூடாது. நானா சொன்னேன் சட்டப்படாத ஏட்டையா? இப்படி ஊர் உலகத்துல எல்லாமே பயந்தா யாருமே. ரெண்டாவது பாப்பாடி வச்சே பெண்களை ஏமாத்தின இவனு வாழ்க்கையில வாழ்ந்ததுதான் சரித்திரம் இல்லை. என் மருமையன் பாவம் ஒண்ணு தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டான்னா பாப்பா இல்லையா? ஏமா எப்பதான் பாடுவேன்? இந்த பாட போறேன். நானும் வந்து கால் வைக்கிற ஒருத்தரை எப்ப வருவார் எப்படி வருவார் எதை புடிச்சுட்டு வருவார்னு எனக்கே தெரியாது. நானும் 6 மாசமா இந்த மிருகக்கார விடாம லவ் பண்ணி. ஆனா என்னை அவர் ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாரு. காதல் சேர்த்துக்கிறீங்க அவர் அசிங்கமாவா? ஒரு காதல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்க மாட்டீங்களா? என்னை பெரிய மனுஷன் ஆகிட்டீங்க. விடியட்டும் நீ உன் வீட்டுக்கு போ, அவங்க வீட்டுக்கு போட்டோம். அவங்க குடும்பம் நல்லா இருக்கு. அப்ப 2 பேருக்கு கல்யாணம் இல்லையா? திருட்டு மொழி ஒன்னே மாதிரி முடிச்சுட்டே இருப்பான். ஏன் மச்சான எடுத்து கூட்டு பாக்குறேன். அவர் வந்தா வரட்டும் எனக்கு போட. எப்படி பாடுவ? அதான் மாமா எனக்கு பயமா இருந்தா நான் இந்த மைக்க பிடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பயமா இருந்தா வேலை பிடிப்பீங்க. எனக்கு பேச வைக்கிறியே. சரி இருந்தாலும் என் மச்சான கூட்டு பாக்குறேன். வராங்கன்னு பாப்பா. மச்சான் மச்சான்
அதை விட என் வெட்டிக்கார அண்ணே அண்ணா என் தங்கச்சி கூட பிறந்தவ நான் தானே. ஒரே பாடல்ல மூணு சுத்தில பாடுற ஒரே தங்கச்சி என் தங்கச்சி நீதான். ஒரே அண்ணே என் கூட பிறந்தக்கார அண்ணே. ஆமா உன்னை நான் மெச்சுறேன். இன்னொரு வச்சுக்கிறீங்களா? மெச்சுறீங்க. இன்னைக்கு வந்தவனை பாத்துட்டீங்களா? என் மச்சான் தான் உள்ளே இருக்காங்க. என்னை கட்டிக்க போறவரு சீக்கிரம் கூப்பிடு. கூப்பிடவா? எங்கோ மன விஷயம் அப்பா காட்டுக்கு போச்சுன்னாரு. கண்ணு கட்டுமா காவல் பார்க்க சொல்லிருக்காரு. வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணுங்க. காதல் என்ன ப்ரோ? தெரியாதா? தெரியாது ப்ரோ. 2024 ப்ரோ. என்ன சொல்றீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதால் காத்தல். சரிங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதால் முழுத்தல். இடையில தள்ளுறதெல்லாம் அறுத்தல் பொறுத்தல். என்ன படைப்புங்க? நம்ம தள்ளலாம் எப்படி இருக்கணும்? சூப்பர்ல. ரொம்ப நாரியஸ் மாதிரி முழுத்தல்லாம் இருக்கணும். தள்ளி ஒன்னு எடுத்தா அவங்க இலவசம். என்ன சொல்றீங்க? ஆமா மதுரை மாத்தாவுடி பக்கத்துல சரவணா ஸ்டோர். ஆமா ஒத்திக்கார் பேரு சரவணன். உண்மைங்க. ஆமா அந்த சரவண ஸ்டோர்ல ஒரே தள்ளுபடி தாங்க. என்ன தள்ளுபடி? ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவாடை இலவசம். ஒரு வேஷ்டி எடுத்தா ஒரு கோடு ஓட்ட டவுசர் இலவசம். சரி. ஒரு பேண்ட் எடுத்தா ஒரு பூமர் செட்டி இலவசம். சரிங்க. ஒரு ராமராஜ் சட்டை எடுத்தா ஒரு வைக்கிங் மணியன் இலவசம். ராமராஜ் சட்டை. ஒரு அண்டா சட்டி வாங்கினா ஒரு குண்டா சட்டி இலவசம். ஒரு இட்லி சட்டி வாங்கினா ஒரு பணியார சட்டி இலவசம். ஒரு பெரிய பொட்டி வாங்கினா ஒரு ஓலை பொட்டி இலவசம். சரி. 2 கமான் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம். 2 கிளினிக் பிளஸ் ஷாம்பு வாங்கினா ஒரு மினி ஷாம்பு இலவசம். 2 டச் செல் வாங்கினா ஒரு பட்டன் செல் இலவசம். 2028 என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்தா அந்த வீட்டுல கொழுந்தியா இலவசம். கொழுந்தியா இல்லைங்க. கொழுந்தியா இல்லாத மாமியா இலவசம். மாமியா இல்லைங்க. மாமியா இல்லாத மாமனார் இலவசம். மாமனார் செத்து போயிட்டாங்க. மாமனார் செத்து போயிட்டாங்க. வெறும் வீட்டை முட்டிக்கிட்டு கிடக்கும். அது சரி. அது மாதிரி நீங்க நண்பன் மைக் செட்ல ஒரு மிக்சர் போட கேட்டா ஒரு மைக் இலவசமா தருவாங்க. என்ன சொல்றீங்க? அது மாதிரி எங்கிட்ட கேட்டாங்க என்ன ஒரு வள்ளி திருமணம் போட்டா ஒரு பவளக்கூடி இலவசமா போடுங்க. அதுக்கும் ரசீது போடணும். அதுக்கும் காசு கேட்போம். அதனால இந்த பிள்ளைய எடுத்தா இந்த பிள்ளை டான்ஸுக்கார பிள்ளை எடுத்தா அவங்க சித்தி இலவசம். எனக்கு அவங்க மகன் எனக்கு இலவசம். ஐயோ என்ன ப்ரோ? என்ன ப்ரோ அவன் நம்பிராசை காட்டுக்கு போய் சொல்லிட்டு போயிட்டாரு. சரி. ஆமா அவர் போட்டேன். சரிங்க. இந்த பிள்ளைய வச்சு நம்ம சொல்லி பார்க்கணும். என்ன தொழில் சொல்லி பார்க்க போறியா? அந்த பிள்ளை தூக்கி கொடுக்கணும் நான் சொல்லணும். மரநமைக்க சொல்லியிருக்காங்க ப்ரோ. ஆமா தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணிக்கிட்டா நல்லது. கரெக்ட் பண்ணிக்கங்க. தங்கச்சி வரல வந்துச்சுன்னு வைங்க அப்புறம் நீங்க சொல்ல அடிச்சுட்டு இருக்காங்க. அதனால அந்த பிள்ளை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கும். சரிங்க. அடியே அடியே புல்புல் தாரா. அது என்னங்க புல்புல் தாரா? புல்புல் தாரா நீ யாரு? என்ன நட செலம்பி வந்த முட்ட மாதிரி. ஆமா அப்படிதான். ஆமா எங்க அப்பா நம்பிராஜ் வந்தாரா? ஆமா அப்பா வந்தாரு. வந்துட்டாரா? அப்ப நீ எனக்கு சின்னமா வேணும். இல்லையா முறையை மாற்றிடுவான். நம்பிராஜ வந்து என்ன சொன்னாரு? மாமா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? அவனை இருக்க கட்டி பிடிச்சுக்கோ, யார்கிட்டமே கொடுக்காத. கட்டி பிடிக்க வாங்கினாரு. காவல் பார்க்க அனுப்பினாரு. காவலை கொஞ்ச நேரம் வெடிக்க வச்சுட்டு நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் கிச்சு கிச்சு தாம்பளம் விளையாடணும். இல்லையா என் மனசுல ஒண்ணு எப்படி நினைச்சுக்க தெரியுமா? எப்படி நினைச்சுக்கீங்க? என் கண்ணு, என் கட்டி கரும்பு, என் கருவாட்டி எலும்பு. உங்க மாமா அவங்க அண்ணன் பெட்டிக்கார் வரமுல்ல செஞ்சுக்கிட்டாங்க. ப்ரோ அவர் ப்ரோ வந்துட்டாரு ப்ரோ. தன்னடக்கம். மச்சான் அதனால உன்னை என் வீட்டு கல்யாணம் முடிச்சு கூட்டி போய். கல்யாணம் முடிக்க போறீங்களா? ஆமாம்மா. கல்யாணம் எப்படியா இருக்கும்? நம்ம 2 பேருக்கு கல்யாணம் முடிச்சு எங்க அம்மா அப்பா வீட்டுல இருந்து சீர் அனுப்புவாங்க. 2 பொங்க பானையில மஞ்சள் துணியை கட்டி, ஒரு பானையில அதிரசம், ஒரு பானையில முறுக்கு நம்ம கொண்டு போய் அந்த சாந்தி முகூர்த்தத்தை எப்படி கொண்டாடுவோம் தெரியுமா? எப்படி கொண்டாடுவோம்? குறுக்க பார்க்கையில
எவ்வளவு அந்த மாதிரி கைதட்டி அந்த ஒரு உள்ளத்திற்கு நன்றி. அவங்க தங்கச்சி வந்தா தப்பா தவறா பேசக்கூடாது. தம்பி சண்முகராஜா வந்து இந்த பாடல் ஒண்ணு குறுக்கு சீர்த்தோட இந்த 2 பாடல் நான் வரப்பொழுது பாடுவாப்புல. நான் தான் சொன்னேன் இந்த பாட்டு தம்பி நீ பாடு அப்படின்னு. அண்ணே ரொம்ப நன்றி. நீங்க வாழ்க்கை நான் தான் பாருங்க. தங்கச்சி கூப்பிடுவோமா? தங்கச்சி முதல் வணக்கம்
மங்களமாக இருக்கணுமா? எப்பொழுதும் நீங்கள் அனைவருக்குமே வேண்டும் அண்ணா. ஆமாமா. அண்ணா, அப்பா பாத்தீங்களா? பார்த்தேன். விவரத்தை கேட்டீங்களா? கேட்டேன். என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? நம்ம 3 பேர்த்தையும் காத்துக்கிட்டே போக சொல்லியிருக்காரு. ஓட்டிக்கிட்டே வா. திறமையை காத்துக்கிட்டு காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. இவனை கட்டிக்கொண்டு தாப்பம் செல்ல வேண்டும். ஆமா. மொத்தமா வேலை மொத்தமா போட கவனமா வேண்டும். இருக்கு. ஏன்னா ரொம்ப அழகா இருக்கு. இந்த இடத்தை வண்டிக்கிற ஆசையா இருக்கு. யாராருக்கு எப்படி இருக்குன்னு முதல்ல எல்லாரும் நல்லா முடிச்சு பாருங்க. உள்ள ஆசைகள். அதாவது இடத்துல வண்டிக்கிற ஆசை. எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சையில் எடுத்து புல்லை போட்டு மான்கள் எல்லாம் துள்ளித்தில் ஓடுவது, மயில்களெல்லாம் அழகாய் ஆடுவது, புலிகளெல்லாம் உங்களை போல் அழகழகாய் பாடுவது, மருங்கத்தி பறவையெல்லாம் சேர்ந்து நரங்கத்தி பறவையெல்லாம் சேர்ந்து தொக்கு போடுவதும் சட்டை என்று யோசனை ரொம்ப அழகா இருக்கு. நேரத்தை வர்ணிக்கிறது தானே. எப்படி வர்ணிக்கிறது என்ன? சொல்லுங்க. இன்னைக்கு எப்படி எல்லாம் வர்ணிக்கிறோமோ அப்படி எல்லாம் வர்ணிக்கிறோம். நம்பிட்டேன் சிவராஜ்.
இப்படியெல்லாம் இடத்த வர்ணிக்கணும் ஆசைதான். ஆனா பாடு நம்ம பேசி விளையாண்டுட்டு வந்த வேலையை விட்டுட்டு இருக்கோம். பட்சிகளெல்லாம் வந்து விட்டது. பச்சு மட்டுமா வருது பருப்பு வடை இனிப்பு போடுறா சண்முகராஜா நேரத்துல அலல மலல மலலும் அலல போச்சிடு மலலும் தம்பி கூட்டம் எவ்வளவு கூட்டம் உட்கார்ந்து சும்மா பறவை இடத்துல ஓடுமா ஆடிக்கிட்டே பறவை இடத்துல சரி சரி என்ன ஒரு ஆடுவாங்க ஆடுவாங்க சரி சரி ஆடாம ஒப்பந்தமே வர மாட்டாங்க அவர்கள் எவ்வளவோ விருப்பப்படுகிறார்களோ அந்த விருப்பத்துக்கு நம்ம வேலையை செய்து மிகவும் நல்லது. நான் நாடகத்துக்கு இப்பதான் வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியாதுங்கன்னா உலகத்துல ஏத்துக்க முடியுமாங்க? நடிப்பா நடிப்பா கரெக்டா அப்படிலாம் இல்லை, நாங்களே போதும். 1 2 3 4
ஆட்டத்தை நான் ஒத்துக்க மாட்டேன். அங்கிட்டு போங்க வள்ளி, நீ வாங்க. ஏமா நான் மட்டும் வரமா? என்னம்மா உட உயிர் கொடுத்து வாசிக்கிற பாருங்க. அவனுக்கு மறைக்கு வந்துடுவான். இருமா போமா ப்ளீஸ். திருச்சி சேலம், திருச்சிங்க போது என் ஊர் வந்துச்சு. திருச்சி சேலம். ஆனா நாட உலகத்துல ஆனா உண்மையுமே இப்படி ஒரு எத்தா பார்த்து ஏமா எங்கள் சீரான மதுரையிலே தெரியுமா? இறங்கிருச்சுல அவன் முடிஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு நீ ஆசிக்கிறேன். உனக்கு என்னடா அண்ணே, இன்னும் ஒரு ஆட்டம் மெய் சிரிக்கிறேன். சரி, அதனால இந்த இடத்துல ஓடிப்பாங்க. அழகான பச்சைலாம் பஸ்ஸில் இப்ப காலையில போகுது. எல்லாம் ஞான பாதைகள். காவல் செய்ய வேண்டும். அதனால ஆளுக்கு சேர்ந்து காவலை பார்க்கலாம். அப்படியா? யாராவது பெரிய பெரிய கவலை செய்து வந்தாங்க. விளையாட்டாக இருந்தது போதும் கொஞ்ச நேரம் விளையாட காவல் பார்க்கலாமா?